உடைச்சிட்டீங்க? நான் தான் ரிமோட்டை வச்சு அடிச்சேன், டிவி உடைஞ்சிருச்சு. ஏங்க டார்ச் லைட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழே. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க நீங்க உள்ள சீரியஸா பேசிட்டீங்க, பக்கத்துல சிரிச்சுட்டு இருக்காரு. அவர் சிரிக்கல, அவர் அழுகிறார். யாரு தேவர் மகன் கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்காரு? அவர் கவிஞர் அநேகன். அநேகனா? அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. என்னுடைய தம்பி. அப்படியா? சரி சரி. என் கூட இருந்தாரு. ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம், அவருக்கு எதுவும் நடக்கல. ஏன் அழுகுறாரு? அதிகம் என்ன எதிர்பார்த்தாரு? எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு, எதிர்பார்த்து வருவது வேறு பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஏன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அந்த அருமையான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சுன்னா போட, அதுக்கு தான் பேசுனேன். இஸ்தான்புல்ல என்ன பாட்டு பாட